வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த பயணத்தில் தேங்கி நின்றவர்கள் தோல்வியாளர்கள். இந்த பயணத்தில் வந்த தடைகளை உடைத்து முன்னேறியவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள். நான் தோல்வியாளனா, வரலாற்றில் இடம் பிடிக்க முனைப்போடு செயல்படும் மகனா மகளா? இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் நம்முடைய ஊரிலே நற்கருணை ஆண்டவரை நம்முடைய ஊர் முழுவதும் சுற்றி பயணமாக வந்து அந்த பயணத்தை நிறைவு செய்து, இந்த பயணம் நமக்கு கற்றுத்தந்த உண்மைகள் என்ன, இந்த பயணத்திலே என்னை தேக்கி போட்ட நிலைப்பாடுகள் என்ன, அந்த தேக்கி போட்ட நிலைகளை உடைத்து முன்னேறக்கூடிய வழி வகை என்ன என்பதை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மகிழ்ச்சியான ஆனந்தம் கொண்டாடக்கூடிய இந்த நாள், இந்த நடுக்காரங்காட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் அல்ல, இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது, நம்முடைய ஊரையும் இந்த ஊரிலே வந்த ஒவ்வொரு மக்களையும், இந்த நற்கருணை ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்த ஒவ்வொருவரையும் இந்த நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வதித்ததோடு மட்டுமல்லாமல், இந்த ஊரை ஆசீர்வதித்ததோடு மட்டுமல்லாமல், இந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடுகளை ஆசீர்வதித்ததோடு மட்டும் இல்லாமல், இரண்டு உண்மைகளை இன்று நமக்கு கற்றுத்தர இருக்கிறார். இந்த வாழ்க்கை பயணத்திலே, நான் செல்லக்கூடிய இந்த வாழ்க்கை பயணத்திலே நான் முடமாகி தேங்கி விடாமல், நான் முடமாகி நாற்றம் அடிக்காமல், நான் முடமாகி சோர்ந்து விடாமல், என்னை உடைத்து முன்னோக்கி நகரச் செய்யக்கூடிய இரண்டு மாபெரும் பொக்கிஷங்கள், இரண்டு மாபெரும் புதையல்கள். ஒன்று, இதோ நமது மத்தியிலே வீற்றிருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவர். வாழ்க்கை பயணத்தில் என்ன நடந்தாலும், நம்முடைய வாழ்வு பயணத்தில் எது வந்தாலும் தைத்தெறிந்து முன்னோக்கி செல்லக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய நற்கருணை ஆண்டவர் ஒரு புதையல். இன்னொரு புதையலாக இருப்பது நம்முடைய இந்த ஆலயத்தின் பாதுகாவலியாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பரலோக தாய். இந்த புதையலும் நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகரச் செய்து, நம்முடைய வாழ்வை உடமாகி போன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடக்கங்களை தைத்தெறித்து முன்னோக்கி நகரச் செய்கிறது. ஆகவேதான் இந்த இரண்டு புதையல்களையும் ஒன்றாக்கி மூன்று உண்மைகளை இன்று நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். வாழ்வியலின் முதல் உண்மை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, நற்கருணை ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, வாழ்வின் வழியாக நான் இருக்கிறேன். இன்று நம்முடைய ஊரை சுற்றி நாம் வலம் வந்தோம். இந்த ஊரை சுற்றி வலம் வருகின்ற பொழுது இவர் சொல்லாமல் சொன்ன உண்மை என்னவெனில், நான் உங்களுக்கு வழியாய் இருக்கிறேன். தொலைந்து போன மக்களாக இருந்தாலும் சரி, வாழ்வை இழந்து போனவர்களாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு வழியாயிருக்கிறேன், வழி பயண துணையாயிருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய, நம்முடைய வாழ்வு பயணத்தினுடைய வழியாய் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் விவிலியம் சொல்லுகிறது, நானே வழி, என் வழியாய் வருகிறவர்கள் வாழ்வை கண்டடைவார்கள். அப்போது நான் வழி என்று சொன்னேனேயானால், நான் வழி என்று என் ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்றால், அதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழி என்பது இன்று நாம் பார்க்கக்கூடிய வழியை விட குறுகலான வழி. என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வழி என்பது குறுகலான வழி. இந்த குறுகலான வழியின் வழியாக நுழைபவர்கள் மிக மிக குறைவானவர்கள். இந்த குறுகலான வழியின் வழியாக நுழைபவர்கள் மிக மிக சொற்பமானவர்கள் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி பார்த்தமையானால், இங்கு வந்திருக்கக்கூடிய நாம்
இந்த வழியாக உள்ளே நுழைய முடியாதா? இந்த குறுகலான வழியின் வழியாக உள்ளே நுழைய முடியாதா? இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் வழியாயிருந்தேன் என்று சொன்னார். ஆனால் அந்த வழியை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்கள் முடங்கி போனார்கள். இந்த வழியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் பாதை காட்டிய இந்த பரமனை, பாதை காட்டிய இந்த ஆண்டவரை தூக்கி எறிகிறார்கள். என்ன சொன்னார்கள்? இவர் எங்களுக்கு என்ன வழி காட்டுவதா? இவரை தேடி நாங்கள் என்ன செல்வதா? நற்கருணை ஆண்டவர் நானே நற்கருணையாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, நானே வழி என்று சொன்ன பொழுது, அன்றே ஏராளமானோர் அவரை விட்டு வெளியேறுகிறார்கள். இவரோடு செல்வது மிக மிக கடினம் என்று சொன்னார்கள். இந்த வழியை பின்பற்றி வர முடியாது என்று சொன்னார்கள். இந்த வழி எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். ஆகவேதான் அவர்கள் என் ஆண்டவரை கல்லால் எறிய துணிந்தவர்கள். அவர்கள் என் ஆண்டவரை கல்லால் எறிந்ததோடு மட்டுமல்ல, இவர் எங்களுக்கு வேண்டாம் என்று சிலுவையிலே காவு கொடுத்தார்கள். சிலுவையிலே காவு கொடுத்து இவரை தூக்கி எறிந்தார்கள் அன்று வாழ்ந்த மக்கள். காரணம், இந்த வழி எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இன்று கிறிஸ்தவர்களாக இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய நாம் இந்த குறுகலான பாதையை தேர்ந்தெடுத்து, இந்த வழிதான் எங்களுடைய வழி, இந்த வழிதான் எங்கள் வாழ்வின் வழி, இந்த வழிதான் எங்களுடைய மீட்பின் வழி என்று இந்த வழியை தேர்ந்தெடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வழியை தேர்ந்தெடுத்த காரணத்தினால்தான் இந்த நற்கருணை ஆண்டவரை நம்முடைய வீதிகளிலே பவனியாக நாம் கொண்டு வந்தோம். இந்த பவனியின் பின்னால் நாம் வந்தோம் என்றால் இந்த வழியை நாம் நம்புகிறோம். இந்த வழியை நாம் நம்பி ஏற்று இருக்கிறோம். இந்த நற்கருணையா இருக்கக்கூடிய இந்த வழி எனக்கு போதும், இந்த வழிதான் எனக்கு வாழ்வு தரக்கூடிய வழி என்று இந்த ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். அதே வழியை தான் அன்னை மரியாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டவர்கள். அதே வழியை தான் பின்தொடர்ந்தவர்கள் அன்னை மரியாள். ஆகவேதான் ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொல்லி ஆண்டவர் முன்னால் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அந்த வழியை நோக்கி வந்து இந்த ஆண்டவரை பெற்றெடுத்து நம் எல்லோருக்கும் கொடுத்தவர்கள் இந்த அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளின் வாயிலாக தான் இந்த உலகிற்கு வழி கிடைத்தது. அன்னை மரியாளின் வாயிலாக தான் இந்த உலகிற்கு மீட்பு கிடைத்தது. இந்த அன்னை மரியாளின் வாயிலாக தான் இன்று அவளுடைய பிள்ளைகளாக இந்த இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த நற்கருணையை நமக்கு கொடுத்தது இந்த அன்னை மரியாள். அப்படி பார்த்தோமே ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த வழியை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்று மார்த்தட்டக்கூடிய நாம், கிறிஸ்தவர்கள் என்ற அந்த நிலையோடு நற்கருணை ஆண்டவரை தேடி வரக்கூடிய நாம் இன்று வாழ்வை நோக்கி பயணம் செய்கின்றவர்களா அல்லது வாழ்வை தொலைத்து நின்றவர்களா? எத்தனை குடும்பங்களை நாம் பார்க்கிறோம், எத்தனை ஊரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனை நாடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியான வழியை பின்தொடராமல் அந்த வழியை விட்டு விலகிய காரணத்தினால் போர்களினாலும் வன்முறையாலும் உடைந்து போன நாடுகள், வீட்டில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளால் தொலைந்து போன குடும்பங்கள், சமூகத்தில் நாட்டிலே இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இன்று நம்முடைய வாழ்வை எப்படி சிதறடித்துக் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். நம்முடைய குடும்பம் இன்று கணவன் ஒருபுறம், மனைவி ஒருபுறம், பிள்ளைகள் ஒருபுறம், பெற்றோர்கள் ஒருபுறம் என்று பாதிக்கப்பட்ட நிலையிலே தங்களுடைய வழியை தொலைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்? குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், குடும்பத்திலே ஊடுருவக்கூடிய அந்த பிரச்சனைகளை தாங்கி இயலாமல் தங்களுடைய வாழ்வை மாற்றி அமைத்த எத்தனை மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அந்த தங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை வருகின்ற பொழுது, தங்களுடைய வாழ்க்கையிலே துன்பம் வருகின்ற பொழுது, தங்களுடைய வாழ்க்கையிலே வேதனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவரை மறுதலித்து பிற இடங்களை தேடி செல்லக்கூடிய வழி தவறிய எத்தனை ஆட்டு மந்தைகளை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? இந்த வழி என்ற ஆண்டவரை தங்களுடைய உள்ளத்தில், தங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல், இந்த குறுகலான வழியை ஏற்றுக்கொள்ளாமல், இந்த நற்கருணை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல்
வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் வழி தவறியவர்கள். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் சரி, இந்த நற்கண்ணை ஆண்டவர் காட்டிய பாதையை விட்டு விலகி செல்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேதனை வந்தவுடன் நற்கண்ணை ஆண்டவரை மறுதலித்து வெளியேறுகிறவர்கள், அல்லது எனக்கு பிடிக்காதவர்கள் பதவிக்கு வந்தவுடன், அல்லது எனக்கு பிடிக்காதவர்கள் பங்கு சமூகத்தில் வந்தவுடன் பங்கை விட்டு வெளியேறுகிறவர்கள், ஆலயத்தை விட்டு வெளியேறுகிறவர்கள் வாழ்வை தொலைத்தவர்கள். காரணம், நற்கருணை ஆண்டவரை தேடியவர்கள் வரவில்லை. அன்று யூதர்களைப் போல இன்று இந்த மக்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் எப்படி வாழப் போகிறேன்? என்னுடைய வாழ்வில் வரக்கூடிய இந்த தடைகள், எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் வரலாம், யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். என் ஆண்டவருக்காக, நற்கண்ணை ஆண்டவருக்காக நான் பணி செய்கின்ற பொழுது பல கற்கள் நம் மீது வந்து விழும், பல வார்த்தைகள் நம் மீது வந்து விழும், பலவிதமாக பேசுவார்கள். நான் ஊருக்காக உழைக்கவில்லை, நான் ஊருக்காக இயங்கவில்லை, நான் இயங்குவதும் இருப்பதும் இந்த நற்கருணை ஆண்டவருக்காக என்று சொல்லுகின்ற பொழுது என் மீது வந்து விழுந்த குப்பைகளையும், என் மீது வந்து விழுந்த கற்களையும் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவருக்காக தொடர்ந்து நான் பயணிப்பேன், ஆண்டவருக்காக தொடர்ந்து நான் நிற்பேன். அந்த இடத்தில் அந்த நிலை, அந்த ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்றால் நற்கருணை ஆண்டவருடைய பாதையிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அவர் சொன்ன அந்த குறுகலான வழியிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். மாறாக வாழ்க்கையில் விமர்சனங்கள் வருகின்ற பொழுது, பிறர் என்னை பற்றி பேசுகின்ற பொழுது என்னுடைய வாழ்வு அந்த இடத்திலே முடங்குகிறது என்றால், எவ்வாறு முடங்கி போன தண்ணீர் நாற்றம் அடிக்கிறதோ அதே போலதான் அவர்களுடைய வாழ்வும் நாற்றமடித்த வாழ்வாக, நாற்றம் அடிக்கக்கூடிய வாழ்வாக, அந்த மனிதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு நடைப்பிணமாக தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம் குடும்பத்தை எடுத்து பாருங்க. குடும்பத்தில் வழி தவறி போன உறவுகள், இன்று உறவுகளை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. என் ஆண்டவர் உங்களுக்கான வழியை காட்டுவார். இரண்டாவதாக இந்த நற்கருணை ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னவெனில், நான் கடவுளை காட்டும் வழி, கடவுளை சென்றடையும் வழியாக இந்த நற்கருணை இருக்கிறது என்பதை இரண்டாவதாக என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் வழியாய் அன்றி யாரும் பரமதந்தையிடம் வருவது இல்லை, என் வழியாய் அன்றி யாரும் தந்தையிடம் வருவது இல்லை என்று இந்த நற்கருணை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். இதோ விண்ணகத்திற்கான வழியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த ஆண்டவர் தன்னுடைய பாடுகளின் வழியாக, தன்னுடைய இறப்பின் வழியாக தன்னுடைய ஆண்டவரிடம் சென்று அந்த வழியை நமக்காக திறந்து விட்டார், அந்த வழியை நமக்காக காட்டினார். இந்த நற்கருணை ஆண்டவர் இன்று அந்த வழியை நமக்காக காட்டிக் கொண்டிருக்கிறார். உலகின் வழியாய் இருந்தவர் கடவுளை சென்றடையும் வழியாக இன்று இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அதே பாதையை தான் அன்னை மரியாளும் நமக்காக செய்தார்கள். தந்தையை கண்டடையக்கூடிய வழியாய் இருந்தது இந்த அன்னை மரியாள். இந்த அன்னை மரியாள் இதோ ஆண்டவரின் தாய் என்று சொன்ன அந்த வார்த்தை, அதோடு மட்டுமல்ல, சிலுவை அடியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அந்த வார்த்தை இதோ உன் தாய் என்று சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையின் வழியாக அந்த அன்னையை ஆண்டவர் நமக்காக கொடுத்து, அந்த அன்னையின் வழியாக என் ஆண்டவரை தேடி வர, அந்த அன்னையின் வழியாக ஆண்டவரை தேடி வந்து பரிந்துரைகளை எடுத்து கொடுப்பதற்காக இந்த தாயை நமக்கு விட்டு சென்றார்கள் இந்த ஆண்டவர் இயேசு. ஆகவேதான் இந்த நாளிலே இந்த அன்னையினுடைய பராமரிப்பில் நம்முடைய நம்பிக்கையை வைத்து இந்த அன்னைக்கு விழா எடுத்து இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது கடவுளை சென்றடையக்கூடிய வழியாக இந்த நற்கருணை ஆண்டவரும் அன்னை மரியாளும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அந்த தாயையும் நற்கருணை ஆண்டவரையும் நாம் உள்வாங்குகின்ற பொழுது கண்டிப்பாக இறைவனை தேடி நாம் செல்ல முடியும். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது விண்ணகத்தின் வாயில் இந்த நற்கருணை ஆண்டவர், விண்ணகத்துக்கான வாயிலாக இருப்பது இந்த நற்கருணை ஆண்டவர். எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சிலுவையிலே நின்று கொண்டிருந்த பொழுது அந்த நல்ல கள்வனோடு ஒரு உரையாடல் வருகிறது.
அந்த நல்ல கள்வனோடு வந்த உரையாடலிலே அவர் சொன்ன வார்த்தை, நீ இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பாய், நீ இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்ற அந்த வார்த்தையை அந்த இடத்திலே என் ஆண்டவர் சொன்னாரேயானால், அந்த வார்த்தை சொல்லக்கூடிய உண்மை என்னவெனில், விண்ணகத்தின் வாயிலை என் ஆண்டவர் நமக்காக திறந்து விட்டார். அந்த விண்ணகத்தின் வாயில் நமக்காக திறந்து விடப்பட்டது இந்த நற்கருணை ஆண்டவரின் வாயிலாக. அதுவரை மறைந்திருந்த வழி, யாருக்கும் வெளிப்படுத்தப்படாத ஒரு வழி, இந்த வழியை நமக்காக திறந்து விட்டது இந்த நற்கருணை ஆண்டவர். ஆகவேதான் அவர் சொல்லுவார், விண்ணிலே எனக்கு ஏராளமான குடியிருப்புகள் இருக்கின்றன, உறைவிடங்கள் இருக்கின்றன, நான் உங்களை மீண்டும் அந்த இடத்திற்கு அழைத்து செல்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர் இதோ நற்கருணையாய் நமது மத்தியிலே. அப்படி பார்த்தோமையானால் இந்த விண்ணக வாயிலை திறப்பதற்கு, இந்த விண்ணக வாயிலுக்குள் நுழைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த விண்ணக வாயிலுக்குள் நுழைய எனக்கு என்ன தேவை என்றால், என் ஆண்டவர் அழகாக சொல்லி இருக்கிறார், நீங்கள் விண்ணக வாழ்வை பெற வேண்டுமானால், விண்ணக வாயிலுக்குள் காலடி எடுத்து வைக்க வேண்டுமானால் சிறுவர்களைப் போல மாற வேண்டும். இந்த சிறுவர்களைப் போல மாறாவிட்டால் விண்ணக வாழ்வு நமக்கு கிடையாது. ஏழையரின் உள்ளத்தோட நீங்கள் பேறு பெற்றவர்கள், உங்களுக்காக விண்ணக வாயில் திறந்திருக்கிறது என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏழையரின் உள்ளத்தோரை நீங்கள் பேறு பெற்றவர்கள், உங்களுக்காக விண்ணக வாயில் திறந்திருக்கிறது என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியெனில் சிறுவர்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், நாதியற்றவர்கள் இந்த ஊரிலே, இந்த இடத்திலே எனக்கென்று யாரும் இல்லையே என்ற அந்த தனிமையோடு இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த விண்ணக வாயில் இன்று திறந்திருக்கிறது. என் ஆண்டவர் இருகரம் விரித்தவராய் இந்த விண்ணக வாயிலுக்குள் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியெனில் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சிறுவர்களுடைய மனநிலை, இந்த சிறுவருடைய மனநிலை என்று சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய நிலை. செல்வம் அல்ல என்னுடைய வாழ்க்கையின் முதன்மையான இடம், உறவுகள் அல்ல என்னுடைய வாழ்வின் முதன்மையான இடம், மாறாக என்னுடைய வாழ்வினுடைய முழுமை நான் சார்ந்து இருப்பது என் ஆண்டவர் தான். என் ஆண்டவரை நான் சார்ந்து இருந்தேனேயானால், என் ஆண்டவரோடு இணைந்த பயணத்தில் நான் இருந்தேனேயானால், கண்டிப்பாக விண்ணகத்தினுடைய மகனாக, மகளாக நான் மாற முடியும். இதைதான் அன்னை மரியாள், பரலோக அரசி நமக்காக காட்டி சென்றார்கள். பரலோகத்தின் வாயிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அன்னை மரியாளை பார்த்து நாம் சொல்லுகிறோம் என்றால், அந்த வழியை நமக்காக காட்டியவர்களும் அன்னை மரியாள். இந்த வழிக்குள்ளே நம்மை அழைத்து செல்பவர்களாக இந்த மரியாள் இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த பரலோகத்தின் வாயில் திறப்பதற்கு காரணமாக இருந்தது அன்னை மரியாள். அதோடு மட்டுமல்ல, இந்த இயேசுவை கொடுத்த காரணத்தினால்தான் அந்த வாயிலானது திறந்தது. அதோடு மட்டுமில்லாமல் அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் கொண்டாடிய விழா, அந்த விழாவிலே உடலோடு விண்ணகம் சென்றதை நாம் நம்புகிறோம் என்று சொல்லுகிறோம். அன்னை மரியாள் அந்த கனியாக விண்ணகம் சென்று பாதையை நமக்கு காட்டி இருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் பாதையை காட்டி இருக்கிறார்கள் இந்த அன்னை மரியாள். அப்படி பார்த்தோமையானால் இந்த வாயில் நுழைய, இந்த விண்ணக வாயிலுக்குள் நுழைவதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள் நாம். இந்த வாழ்வை நோக்கி பயணம் செய்வதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாம். இந்த விண்ணக வாயிலுக்குள் நுழைவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகள், ஏராளமான வேதனைகள் கண்டிப்பாக நிச்சயமாக வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி முன்னேறுகிறவர்கள் வரலாற்றில் இடம் பிடிப்பார்கள். அந்த தடைகளையும் தாண்டி பயணம் செய்பவர்கள் வரலாற்றில் இடம் பிடிக்கும் மகனாய், மகளாய் ஜொலித்துக் கொண்டிருப்பார்கள். இல்லை என்றால் தோல்வியாளர்களாக, தாழ்வு மனப்பான்மையோடு இன்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தோல்வியாளர்களாக நான் யாராக இருக்க போகிறேன்?